வரலாறு காணாத முதலீட இந்தியாவில் ஜப்பான் வங்கிகள் பண்ண போறாங்க. அதாவது 55,000 கோடி. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வங்கிகள் மெகா பேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல ஒரு முக்கியமான வங்கி தான் மிசுஹோ. இவங்க இந்தியாவினுடைய அவண்டஸ் கேபிட்டல்ல 4,700 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜப்பானினுடைய எஸ்எம்பிசி வங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ் பேங்க்ல கிட்டத்தட்ட 13,400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்களாம். இதனுடைய உச்சமா ஜப்பான்ல இருக்கக்கூடிய எம்யூஎஃப்ஜி அப்படின்ற ஒரு வங்கி இந்தியாவுடைய ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட்ல கிட்டத்தட்ட 39,600 கோடி. இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 55,000 கோடி வரும். இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் ஏன் பண்ணுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜப்பானை பொறுத்த அளவுக்கு அங்கே இளைஞர்களுடைய எண்ணிக்கை கம்மியாகி உழைக்கும் மக்களினுடைய அந்த ஒரு வருமானம் குறைஞ்சிருச்சு. எங்க வயசானவங்க தான் அதிகமாகுதாங்க. இதனால ஜப்பான் பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே மந்தமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு, அங்க வட்டி விகிதமும் கம்மி, கடன் வாங்குறவங்களும் கம்மியாயிட்டாங்க. அந்த விஷயத்தை பூர்த்தி பண்றதுக்காக இந்தியாவினுடைய வளரும் பொருளாதாரத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட ஜப்பானினுடைய மெகா பேங்க்ஸ் இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் பண்ணுதாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு நிறைய தொழில் முனைவோர், நிறைய இளைஞர்கள் வேலை பார்க்காங்க. அதுவும் குறிப்பாக இந்தியாவுடைய பேங்கிங் செக்டார் ரொம்பவே பலமாக இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவை நோக்கி ஜப்பான் கொண்டு வரதா சொல்லப்படுது. இந்தியாவினுடைய கன்ஸ்ட்ரக்டிவான இந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.